ஹலோ. ஹாலிவுட் த்ரில்லர் படங்களை விட பல மடங்கு அதிர்ச்சியூட்டும், சில நேரங்கள்ல ரொம்பவே குழப்பமான 3 நிஜ உண்மைச் சம்பவங்களோட ஒரு ஆழமான அலசலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இதுல வர்ற ட்விஸ்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க கண்டிப்பா நம்பவே மாட்டீங்க. இன்னைக்கு நம்ம பயணத்துல மொத்தம் 3 முக்கியமான ஆனா நம்ப முடியாத அளவுக்கு மர்மமான கதைகளை பத்தி பார்க்க போறோம். ஷாரோன் அப்படிங்கிற பொண்ணோட வாழ்க்கை, அப்புறம் க்ரோவோட சாபம், கடைசியா பச்சோந்தி மாதிரி மாறின ஒருத்தரும் அவரோட குடும்பமும். இதெல்லாம் கற்பனையை மிஞ்சும் நிஜம்னு தான் சொல்லணும். சரி, உள்ள போலாமா? முதல்ல நிஜ வாழ்க்கை எப்படி கட்டுக்கதைகளை விட பயங்கரமான ரகசியங்களை மறைச்சு வச்சிருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம். உண்மை எப்பவுமே கற்பனையை விட ரொம்பவே விசித்திரமானதுங்க. நான் இப்ப சொல்ல போற விஷயங்கள் வெறும் சாதாரண சோக கதைகள் கிடையாது. இதுல போலி அடையாளங்கள் இருக்கு, திட்டமிட்டு மறைக்கப்பட்ட உண்மைகள் இருக்கு. எல்லாமே நம்ம மூளையை குழப்புற மாதிரியான மிகப்பெரிய வலைன்னு சொல்லலாம். சரி, நம்ம முதல் கதைக்கு வருவோம். ரொம்பவே பிரகாசமான எதிர்காலம் இருந்த ஷாரன் மார்ஷல் அப்படிங்கிற ஒரு புத்திசாலி பொண்ணோட வாழ்க்கை எப்படி ஒரு மாபெரும் துரோகமா மாறுச்சுன்னு இப்போ பார்க்கலாம். ஷெரோனோட வாழ்க்கை ஆரம்பத்துல ரொம்ப சூப்பரா தாங்க இருந்துச்சு. ஜார்ஜியா டெக் யூனிவர்சிட்டியில முழு ஸ்காலர்ஷிப், நாசாவுல வேலை செய்யணுங்கிற பெரிய கனவுன்னு இருந்தா. ஆனா எதிர்பாராம நடந்த 2 கர்ப்பங்கள் அவளோட மொத்த கனவையும் சிதைச்சிடுச்சு. அதுக்கப்புறம் தன்னை விட ரொம்பவே வயசான ஒரு மர்மமான பின்னணி கொண்ட ஃப்ராங்க் ஃப்ளாய்ட் அப்படிங்கிற ஒருத்தன் கூட ஃப்ளாரிடாவுக்கு போனான். அங்க வறுமை காரணமா ஒரு கிளப்ல நடன கலைஞரா வேலை செஞ்சு ரொம்பவே கஷ்டப்பட்டா. கடைசியில 1990ல நடந்த ஒரு ரொம்பவே சந்தேகத்திற்குரிய சாலை விபத்துல அவன் பரிதாபமா இறந்துட்டான். ஒரு சூப்பரான வாழ்க்கை ஃப்ராங்க் அப்படிங்கிற ஒருத்தனோட வருகையால மொத்தமா சுக்குநூறா ஆயிடுச்சு. இந்த ஃப்ராங்க் எந்த அளவுக்கு கொடூரமானவன்னு இதை கேட்டா நீங்களே புரிஞ்சுக்குவீங்க. 1989ல ஷாரோன் இறந்ததுக்கு அப்புறம் 1994ல ஷாரோனோட பையன் மைக்கேலை அவனோட ஸ்கூல்லயே வச்சு துப்பாக்கி முனையில ஃப்ராங்க் கடத்துறான். அப்புறம் 1995ல ஷெரில் கொமஸோ அப்படிங்கிற பெண்ணோட உடல் கிடைக்குது. அதுவும் ஃப்ராங்கோட வேலைதான்னு தெரிய வருது. ஆனா இங்கதான் ஒரு பெரிய ட்விஸ்ட். 2014ல அனாதையா கிடந்த ஒரு ட்ரக்ல கிடைச்ச ஒரு ஆதாரம் இந்த கேஸையே அப்படியே தலைகீழா மாத்திடுச்சு. அந்த திருடப்பட்ட ட்ரக்ல ஒரு சின்ன பொண்ண ஃப்ராங்க் கொடூரமா துன்புறுத்துற மாதிரியான சில அதிர்ச்சியான புகைப்படங்கள் போலீஸ்க்கு கிடைக்குது. அதை பார்த்த புலனாய்வாளர்களுக்கு ரொம்பவே திகிலூற்ற ஒரு கேள்வி எழுந்தது. அப்போ உண்மையிலேயே ஷாரோன் மார்ஷல் யாரு? இதை கேட்டா நீங்க நிஜமாவே ஆடி போயிடுவீங்க. ஷெரோன் மார்ஷல் வேற யாரும் இல்ல, ஃப்ராங்கோட சொந்த வளர்ப்பு மகளான சுசான் மேரி சேவாக்கர்ஸ். ஆமாங்க, ஃப்ராங்க் அவளை சின்ன வயசுலயே கடத்தி ஷெரோன்னு புது பேர் வச்சு வளர்த்து அவளையே கல்யாணமும் பண்ணியிருக்கான். கடைசியில அவளையும் அவளோட குழந்தையும் கொலையும் பண்ணியிருக்கான். இது எந்த ஒரு த்ரில்லர் படத்தையும் விட ரொம்பவே கொடூரமா இருக்குல்ல. இப்போ அமெரிக்காவில் நடந்த இந்த கொடூரத்திலிருந்து பிரான்ஸ் நாட்டில் இருக்கிற வில்லிமின் குடும்பத்தில் நடந்த இன்னொரு மர்மமான சம்பவத்துக்கு போவோம். க்ரோவின் சாபம் அப்படின்னு இதை சொல்லலாம். நீ துக்கத்திலேயே சாகணும் பாஸ். உன் பணம் உன் பையனை திரும்ப கொண்டு வராது. இதுதான் என் பழிவாங்கல். இது ஏதோ சினிமா டயலாக் இல்லைங்க. தன்னை திக்ரோ அப்படின்னு சொல்லிக்கிட்ட ஒரு மர்ம நபர் அனுப்புன நெஞ்ச பதற வைக்கிற ஒரு கடிதத்தோட உண்மையான வரிகள் தான் இது. 1984ல கிரிகோரின்னு ஒரு 4 வயசு பையனை கடத்தி ஆத்துல மூழ்கடிச்சு கொன்னாங்க. அதுக்கு பின்னாடி இருந்த அந்த பயங்கரமான பழிவாங்கும் நோக்கத்தை இந்த வரிகள் நமக்கு தெளிவா காட்டுது. இதுல ரொம்பவே துயரமான விஷயம் என்ன தெரியுமா? இந்த குடும்பத்துக்குள்ள ஏற்பட்ட அதீத சந்தேகங்கள் அவங்களையே எப்படி அழிச்சிடுச்சு அப்படிங்கறது தான். அந்த சிறுவனோட அப்பாவே பெர்னார்ட் லாரோச்சுங்கிற தன்னோட சொந்தக்காரரை சந்தேகம் வந்து சுட்டு கொன்னுட்டார். அதைவிட கொடுமை, அந்த பையனோட அம்மா கிறிஸ்டின் மேலையும் பொய்க்குற்றம் சாட்டப்பட்டு அவங்க ஜெயில்ல உண்ணாவிரதம் இருந்து தன்னோட வயிற்றிலிருந்து ஒரு குழந்தையே இழந்துட்டாங்க. சந்தேகம் ஒரு குடும்பத்தை எந்த அளவுக்கு சிதைக்கும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு பெரிய உதாரணம். இந்த கேஸ் அப்படி ஒன்றும் ஈஸியா முடிஞ்சிடல. பல வருஷங்களுக்கு பிறகு, அதாவது 2020ல ஸ்டைலோமெட்ரிக்ஸ் அப்படிங்கிற ஒரு புது டெக்னாலஜியை பயன்படுத்தி போலீஸ் மறுபடியும் இந்த வழக்கு ஓபன் பண்ணாங்க. இந்த டெக்னாலஜி மூலியமா அந்த மர்ம கடிதங்கள்ல இருக்கிற இலக்கணம், வாக்கிய அமைப்பு இது எல்லாம் அனலைஸ் பண்ணி உண்மையான கொலையாளி யாருங்கிறத இப்ப ரொம்ப நெருங்கி வந்துட்டாங்க. சரி, இப்போ நம்மளோட கடைசி அத்தியாயத்துக்கு வந்துட்டோம். இது ஒரு மாபெரும் மோசடி. அது மட்டுமல்லாம டெக்சாஸ் மாகாணத்தைச் சேர்ந்த ஒரு குடும்பத்தோட இருண்ட பின்னணி. இதெல்லாம் கலந்த ஒரு மர்ம கதை. நிக்கோலஸ் பார்க்லே, இது ஒரு 13 வயசு பையனோட பேரு. 1994ல பாஸ்கெட்பால் விளையாடிட்டு தன்னை வீட்டுக்கு கூட்டிட்டு போன தன்னோட அண்டன் ஜேசனுக்கு ஃபோன் பண்ணிட்டு திடீர்னு மர்மமான முறையில மாயமாயிட்டான். 3 மாசம் கழிச்சு ஜேசன் அவங்க வீட்ல ஏதோ திருட்டு நடந்ததா கொடுத்த புகாரோ ரொம்பவே சந்தேகமா இருந்துச்சு. ஆனா ரொம்ப ஆச்சரியமா 3 வருஷம் கழிச்சு நிக்கோலஸ் ஸ்பெயின் நாட்டுல இருக்கிற ஒரு கடத்தல் கும்பல் கிட்ட இருந்து மீட்கப்பட்டுட்டான் அப்படின்னு அவங்க குடும்பத்துக்கு ஒரு சந்தோஷமான செய்தி வருது. ஆனா இங்கேதான் ஒரு பெரிய இடி விழுந்துச்சு. உண்மையான நிக்கோலஸுக்கும் மீட்கப்பட்டதா சொல்லப்பட்ட அந்த பையனுக்கும் துளி கூட சம்பந்தமே இல்ல. உண்மையான நிக்கோலஸ் நீல நிற கண்களும் பொன்னிற முடியும் கொண்ட ஒரு அமெரிக்க சிறுவன்.
ஆனா ஸ்பெயின்ல இருந்தவனும் 23 வயசு மதிக்கத்தக்க கருமையான முடியும் பிரெஞ்சு உச்சரிப்போட பேசுற ஒருத்தன். நிக்கோலஸோட அக்கா கேரி ஸ்பெயினுக்கு போனப்போ இந்த வித்தியாசங்கள் ரொம்பவே அப்பட்டமா தெரிஞ்சுது. ஒரு பிரைவேட் டிடெக்டர் அந்த பையனோட காதுகள் நிக்கோலஸோட காதுகளுக்கு மேட்ச் ஆகவே இல்லைங்கிறத கண்டுபிடிச்சாரு. அப்புறம் நடந்த டிஎன்ஏ டெஸ்ட்ல அவன் ஃப்ரெட்ரிக் போர்டன் அப்படிங்கிற ஒரு 23 வயசு மோசடி பேர்வழின்னு உறுதியாயிடுச்சு. இப்போ நம்ம எல்லாருக்குமே ஒரு பெரிய கேள்வி வரும். பெத்த குடும்பத்தாலேயே தன்னோட சொந்த மகனை கூடவா அடையாளமே கண்டுபிடிக்க முடியாது? அப்ப அங்க என்னதான் நடந்துச்சு? இந்த இடத்துல அந்த மோசடி நபரான ஃப்ரெட்ரிக் குழம்பி போய் சொன்ன ஒரு விஷயம் ரொம்பவே அதிர்ச்சியானது. அவன் என்ன சொன்னான்னா, நான் நிக்கோலஸ் இல்லைங்கிறது அவங்களுக்கு நல்லாவே தெரியும், ஆனா அவங்க எல்லாரும் சேர்ந்து என் நாடகத்துல ரொம்ப அருமையா நடிச்சாங்க அப்படின்னு சொன்னான். அந்த குடும்பம் அவனை ஏன் உடனே அப்படி ஏத்துக்கிட்டாங்கங்கிறது அவனுக்கே புரியாத புதிரா தான் இருந்துச்சு. இதுக்கு பின்னாடி கண்டிப்பா ஒரு மிகப்பெரிய சதி இருக்குன்னு தான் தோணுது. நிக்கோலஸோட அக்கா கேரி தான் குடும்பத்தை பத்தின எல்லா விவரங்களையும் ஃப்ரெட்ரிக்கிடம் சொல்லி கொடுத்து போலீஸ் விசாரணையில அவன் தப்பிக்க உதவி பண்ணியிருக்கான்னு அவன் சொன்னான். அது மட்டும் இல்லாம அண்ணன் ஜேசன் அந்த வீட்டுக்குள்ள யாரோ நுழைறாங்கன்னு கொடுத்த புகார் இருக்குல்ல, அது பொதுவா தாங்கள் கொன்ன நபர் இன்னும் உயிரோட தான் இருக்காருன்னு போலீஸை நம்ப வைக்க கொலையாளிகள் பயன்படுத்துற ஒரு தந்திரம். சோ அண்ணன் ஜேசன் இல்லனா அந்த குடும்பமே சேர்ந்து உண்மையான நிக்கோலஸை கொன்னுட்டு அதை மறைக்கிறதுக்காகத்தான் இந்த மோசடி நபரை தங்கள் மகனா ஏத்துக்கிட்டாங்களோன்னு போலீஸ் ரொம்பவே சந்தேகிக்கிறாங்க. ஆனா முறையான விசாரணை நடக்கிறதுக்கு முன்னாடியே ஜேசன் ட்ரக்ஸ் ஓவர்டோஸ் ஆகி இறந்துட்டான். கேஸும் அப்படியே முடங்கிடுச்சு. கற்பனையை மிஞ்சும் நிஜம். ஆமாங்க, நம்ம அலசரோட இறுதிப் பகுதிக்கு வந்துட்டோம். இந்த 3 அதிர்ச்சியூட்டும் சம்பவங்களையும் இப்போ ஒண்ணா இணைச்சு பார்ப்போம். இந்த தொகுப்பை நாம முடிக்கிறப்போ ஒரு முக்கியமான கேள்வி நம்மள ஆழமா சிந்திக்க வைக்குது. உண்மைகள் ஏமாற்று வித்தைகளுக்கு பின்னாடி மறைக்கப்படும் போது ஒரு குடும்பத்தோட இருண்ட ரகசியங்கள் எப்போதாவது முழுமையா வெளிச்சத்துக்கு வருமா? இந்த உண்மையான குற்ற சம்பவங்கள் நமக்கு உணர்த்துறது ஒன்னே ஒண்ணுதான். சில நேரங்கள்ல நம்மளால கற்பனை கூட செஞ்சு பார்க்க முடியாத மிகப்பெரிய கொடூரங்களும் ஏமாற்று வேலைகளும் நமக்கு ரொம்ப நெருக்கமான குடும்பத்துக்குள்ளே தான் நடக்குது. இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, நம்ம பார்க்கறது கேட்கறது எல்லாமே உண்மையாவே இருக்கணும்னு எந்த அவசியமும் இல்லை. சரிங்க, இதே மாதிரி இன்னொரு சுவாரஸ்யமான அலசலோட உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் தொடர்ந்து தேடிக்கிட்டே இருங்க.